So third exercise பார்க்க போறோம் நம்ம. So இதுல என்ன இருக்குன்னா from the information given below prepare receipts and payment account of Madurai Mother Teresa Mahaler Mandaram for the year ended 31st December 2018 சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? So நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க receipts and payment சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க prepare பண்ணிக்கோங்க. Okay, so in the books of Madurai heading எப்படி எழுதுவீங்க, in the books of Madurai Mother Teresa Mahaler Mandaram receipts and payment account for the year ended 31st December 2018. இங்க பாருங்க, நான் இங்க C plus R capital plus revenue எழுதிருக்கேன். இங்க C plus R capital plus revenue receipts and payment மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த பக்கம் receipt, இந்த பக்கம் payment, capital plus revenue. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, क्वेश्चन cash balance எங்க வரும் உங்களுக்கு, cash balance that is 2000 எழுதிடுங்க. cash balance 3000 உங்களோட receipt sideல. அப்புறம் sold of old newspaper இருந்தது உங்களுக்கு, நீங்க சேல்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன இருக்கீங்க, amount receive ஆயிருக்கு உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? சோ எவ்வளவு receive ஆயிருக்கீங்க, 500 receive ஆயிருக்கு. சோ அதை எழுதிடுங்க. அதுக்கு அப்புறம் stationery purchase பண்ணிருக்கீங்க, நீங்க purchase payment ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து audit fees pay பண்ணிருக்கீங்க. இது வந்து revenue payment இது. ஓகேங்களா? revenue payment. entrance fees received. ஓகே, ரிசீவ் ஆயிடுங்க. அப்ப ரெவென்யூ ரெசிட் இது. ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இது வந்து ரெவென்யூ ரெசிட். அதுக்கப்புறம் சன்ட்ரி சார்ஜஸ் வந்து என்ன வரும் உங்களுக்கு, அது கூட உங்களுக்கு ரெவென்யூ இது ரெவென்யூ பேமெண்ட் அது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க ஸ்காலர்ஷிப் கிவன் வந்து என்ன இருக்கு, அது உங்களுக்கு ரெவென்யூ ரெசிட், சாரி பேமெண்ட் அது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க என்ன இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கு உங்களுக்கு, அது வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க, அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ அது எவ்வளவு உங்களுக்கு, 2000 அது எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க என்ன இருக்கு, இந்த பக்கம் ஃபயர் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு, சோ பே பண்ணிருக்கீங்க நீங்க. சோ உங்களுக்கு இந்த பக்கம் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 8500, சோ 8500 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ அது வந்து 6000. ஸோ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்னால் உங்களுக்கு கேஷ் போயிருக்கு வெளியே, ஸோ 6000 உங்களோட பேமெண்ட் சைடில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது, பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதுவும் உங்களுக்கு கேஷ் என்ன இருக்குது, வெளியே போயிருக்கு. ஓகேங்களா? பே பண்ணியிருக்கீங்க நீங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் ஃபிக்ஸ்ட் அசெட்டில் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, அந்த ஃபர்னிச்சர் அமௌண்ட்டு டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, லெஸ் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன வரும், இது வருமா, இது வந்து வராது. கரெக்டாக ஏன் வராது, இது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு இது வந்து நான் கேஷ் ஐட்டம்ஸ், இது நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் இந்த கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st 12. ஸோ எங்கே எழுதுவீங்க இந்த கேஷ் பேலன்ஸ், ஸோ கேஷ் பேலன்ஸ் உங்களுக்கு 2500 இங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், இங்கே என்னது, கன்வீனியன்ஸ் பெய்டு இருக்குது, கன்வீனியன்ஸ் பெய்டு பே பண்ணியிருக்கீங்க, ஸோ 1000. அப்புறம் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் என்ன இருக்குது, ஸோ சேல் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கும் இந்த இடத்துல. ஸோ 4000 இங்கே எழுதிட்டீங்க இதை. ஓகேங்களா? ஸோ எல்லா ஐட்டம்ஸும் இங்கே எழுதியாச்சு. ஸோ இந்த பக்கமும் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த பக்கமும் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் ஜாஸ்தியாக வருது, ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் பேமெண்ட் சைட் ஜாஸ்தியாக வருது. ஓகேங்களா? அமௌண்ட் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ இப்படி எழுதிருங்க, 27700 எழுதிருங்க. அப்புறம் இந்த 277,000 நீங்கள் இதில் இந்த டோட்டல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதில் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4700 கிடச்சிடும். ஓகேங்களா? அதுதான் என்னது, உங்களுக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ